ஐயா நாராயண ஐயா, அவர் கூட்டு நடக்கிறார் பாருங்க. அருணாசல ஐயா கூப்பிடாரு பாருங்க. சரி சரி, ஓகே. ஆடியோ போடுங்க சார். கேக்குதா? எல்லோருக்கும் இறை வணக்கம். இன்று ALB நாமக்கல் அருணாச்சலம் தலைமையில் இந்த GPT போட் ரைடிங் அந்த ட்ரைனிங் மற்றும் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை 8 மணிக்கு இது நடக்கிறது. இதுக்கு எங்களோட மானசீக லீடர், அதாவது மெண்டாஸ் சொல்லுவாங்க, டெல்லியிலிருந்து ராஜா சாரும், சென்னையிலிருந்து மோகன் சாரும், நாமக்கல்லிலிருந்து அருணாச்சலம் சாரையும் மற்றும் இங்கு பங்கு கொண்ட எல்லோரையும் வருக வருக என வரவேற்று இந்த ட்ரைனிங் உங்களை அழைக்கிறது. இந்த ட்ரைனிங்ல என்ன இந்த பிஸ்னஸ்ல எப்படி பண்ணணும், அப்படி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இங்க கேட்கலாம். முதல்ல அவங்க இந்த ட்ரைனிங் எப்படி பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கடைசியாக கேள்வி பதில் செக்ஷன் இருக்கும். அதனால எல்லாரும் இருந்து உங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி நீங்களும் கோடீஸ்வரர் ஆகணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. நீங்களும் மற்றும் உங்களோட விருப்பப்பட்ட நண்பர்களும் அழைத்து கொண்டு இங்க வந்தால் நாம் கோடீஸ்வரர் ஆவது உறுதி. அதுக்கு வழியும் இருக்கிறது. அதை நீங்க இந்த கத்துக்கங்க. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை நான் ஒருங்கிணைப்பாளராக இருந்து நடத்துறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்ததாக இந்த இதோட அமைப்போட தலைவர்னு சொல்றது அருணாச்சலம் சார். நீங்க இந்த அவையை அடுத்தது எடுத்து செல்லுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. ஜிபிடி இணைந்திருக்கும் அத்தனை கோடீஸ்வர உறவுகளுக்கும் நாமக்கல்ல இருந்து மகிழ்ச்சியுடன் அருணாச்சலம் சார். நம்ம பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்பாடு இந்த போட்டை ரெடி பண்ணி கொடுத்த ஏடம் சோல்மேன் சாருக்கு பாத்தீங்கன்னாக்க என்னோட முதல் கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்த ராஜா சாருக்கு பாத்தீங்கன்னாக்க என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வாய்ப்பை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்க மோகன் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவோ நம்ம தொழில் பண்ணியிருப்போம், எவ்வளவோ பாத்தீங்கன்னாக்க நம்ம முதலீடு பண்ணி பண்ணினாலும் நம்ம போட்ட முதல்ல நம்மளால எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட நம்ம எந்த தொழிலா இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கோம், அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா இப்படி அற்புதமான ஒரு வாய்ப்பு பாத்தீங்கன்னாக்க நம்ம என்ன பேக்கேஜ்ல வர்றோமோ அந்த பேக்கேஜுக்கு உண்டான கால்குலேஷன் படி நமக்கு 15 மாசத்துல அந்த பாத்தீங்கன்னாக்க அந்த பணம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த நம்ம ஏடம் சோல்மேன் சாருக்கும், அது அடுத்தபடியாக ராஜா சாருக்கும், மோகன் சாருக்கும் பாத்தீங்கன்னாக்க நம்ம 1000 முறை நன்றி சொன்னாலும் பாத்தீங்கன்னாக்க அதுக்கு தகம். அதை பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த ராஜா சாருக்கும் மோகன் சாருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மோகன் சார் பாத்தீங்கன்னாக்க கம்பெனியை பத்தி சார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சார் வெல்கம் சார். தமிழ்நாட்டின் தங்கம், எங்க தமிழ்நாட்டின் சிங்கம் பாத்தீங்கன்னா எங்க கம்பெனி பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஐயா வணக்கம் 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 வணக்கம். வீடியோ வாங்க. மிக்க நன்றி எல்லாருக்கும். அதாவது நம்ம ஜிபிடி குடும்ப உறவுகள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும்னு ஓடுறாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில நாங்களும் ஜெயிப்போம், மீட்டிங் எடுப்போம்னு சொல்லி ஒரு மீட்டிங்கை உருவாக்கி ALBன்னு பேரை வச்சு ஒரு தனிப்பட்ட ஒரு மீட்டிங் உருவாக்கி நாங்க பெரிய கொண்டு போயிட்டு இருக்கிற உங்களுடைய பெரிய அந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் கண்டிப்பா 15 மாசத்துல 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் சொல்லி நம்முடைய மீட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜா சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரு கொண்டாந்து வாய்ப்பை கொடுக்கலன்னா நிச்சயமா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ரெண்டாவது, அவருக்கு இந்த ரோபோட்டை கொண்டாந்து அறிமுகம் செய்த ஆடம் சோல்மேன் சாருக்கும் கம்பெனிக்கும் நம்முடைய ஜிபிடி ஒருவர் சார்பாக மனமார்ந்த நன்றி நாம் தெரிவிச்சுக்கோம்.
சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ராஜா சாரு நமக்கு வந்து பிளான் எடுப்பாரு. அதுக்கு முன்னால நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நெட்வொர்க் லீடரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன? ஜெயிக்கணும். ஏதாவது ஒரு கம்பெனில போய் லாங் லைஃப்ல நின்று நம்ம ஜெயிச்சிடணும், லைஃப்ல செட்டில் ஆயிடணும், நம்ம குடும்பத்தை காப்பாத்திடணும். இதுதான் ஒவ்வொரு லீடர்ஸோடைய நோக்கம், எண்ணம். அதுக்கான ஒரு கம்பெனில வரைக்கும் நமக்கு கிடைச்சதான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கல. இப்போ ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நம்ம ஜிபிடி பாட். இந்த ஜிபிடி பாட்ல அப்படி என்ன மத்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜிபிடி பாட்ல நீங்க வேலை செஞ்சாலும் பணம், வேலை செய்யலானாலும் பணம். இதுதான் மிகப்பெரிய ஹைலைட். அது பத்தின டீட்டெயில் எல்லாம் ராஜா சார் உங்களுக்கு சொல்லுவார். சோ நம்ம கம்பெனி நமக்காக ஒரு ஹைலைட்டான ஒரு இன்கம் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு நெட்வொர்க் லீடர் தோத்து போன எல்லாரும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க. இதை தாண்டி நீங்க வேலையே செய்யலனாலும் இதுல வந்து உங்களுக்கு ஒரு $150 5 லட்சம் ரூபாய் இருக்குது. இறங்கி வேலை செஞ்சா ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற ராஜா சார் உங்களுக்கு பிளான் சொல்லுவாரு. அதுக்கு முன்னால தயவு செஞ்சு சொல்றேன், ஒவ்வொரு மீட்டிங்லயும் நீங்க வந்து கண்டிப்பா கலந்துக்கணும். உங்க சார்பா நீங்க உங்க டைரக்ட்ல கொடுத்துருக்க 2 பேத்துக்கு உள்ள கொண்டு வாங்க. போன தடவை பாத்தீங்கன்னா போன மீட்டிங்ல நம்ம எத்தனை பேர் இருந்தோம்? 25 பேர் இருந்தோம். இந்த மீட்டிங்ல எத்தனை பேர் இருக்கிறோம்? 19 பேர் தான் இருக்கிறோம். ஏன் லேட்டு? இப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன? சம்பாதிக்கணும், பணம் வேணும், அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதை விட வேற என்ன சார் நம்ம பெரிய வேலை? வீட்டுல ஏதாவது நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம், அல்லது வெளியே போயிருப்போம். வெளியே போய் இருந்தாலும் நம்ம டீமுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வாங்க. அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா நீங்க இந்த 20 பேரும் 2 பேரை கம்பல்சரி கொண்டு வந்தே ஆகணும். அப்ப பாத்தீங்கன்னா 20 40 ஆகும், 40 80 160 டீம் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கணும். சார் இதே மாதிரி தான் சார் ராஜா சாரும் நானும் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிற போது வெறும் 4 பேர் தான் சார். நாங்களே ஒருத்தர் பார்த்துட்டு மீட்டிங் எடுத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு 500 பேருக்கு மேல உள்ள வந்திருக்கிறாங்க. மீட்டிங்ல 6000 பேர் தாண்டி போயிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் சார் இது? இது சாதாரணமா நடந்ததா? எத்தனை பேரை நம்ம மீட் பண்ணிருப்போம், எத்தனை மீட்டிங் எடுத்திருப்போம், எத்தனை பேர் போன்ல இது மாதிரி கத்தி நம்ம வந்து பிளான் சொல்லியிருப்போம். சார் கத்தி சொல்றது பெரிய விஷயம் இல்ல, உள்ள வந்து தெளிவா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு விஷயத்த நாங்க கத்தி பேசிட்டு இருக்கிறோம். இல்லன்னா மேம்போக்கா சார் வந்தா வரும், போனா போகும், போட்டுட்டு போங்க சார் போயிட்டே இருப்போம். ஆனா இது அப்படி அல்ல. நம்முடைய ஜிபிடி 10ஓடு 11 இல்ல, 1000த்துல 1, லட்சத்துல 1, கோடியில 1ன்னு சொல்லலாம். சோ அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் தான் நம்ம ஜிபிடி பாட். அதனால ஏனோ தானோன்னு ஐடி போட்டிருக்கிறோம். ஒரு 2 மாசம் பார்க்கலாம், ஒரு 5 மாசம் பார்க்கலாம், அசல் எடுத்துட்டு அப்புறமா வேலை செய்யலாம். நல்லா யோசிக்காதீங்க. இப்ப 12 மாசம் 13வது மாசம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. காயின் கொண்டு வந்துட்டாங்க. அது யூட்டிலிட்டி டோக்கனை வரப்போகுது. எல்லாம் சார் சொல்ல போறாரு. இவ்வளவு அற்புதமான விஷயத்த தயவு செஞ்சு ஏனோ தானோன்னு இல்லாம கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தரும் 2 பேர்த்த அடுத்த தடவை மீட்டிங்ல உள்ள கொண்டு வந்தே தீரணும். ஆமா, அது பாத்துக்காங்க. ஓகே, நீங்க எல்லாரும் 100 கோடி சம்பாதிக்க வேண்டிய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப ராஜா சார் உங்க மத்தியில வந்து பிளான் சொல்லுவாரு. வெல்கம் ராஜா சார். நன்றி ஜேவிஎம் சார், நன்றி. அருணாச்சலம் சார் நன்றி, ரிச் நாராயணன் சார் நன்றி, மற்ற எல்லா ஜிபிடி மெம்பர்ஸ் 21 மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. என் பேர் ராஜா, நான் டெல்லியில் இருக்கிறேன். பிறந்தது எல்லாமே நான் டெல்லி தான். ஸோ ஒரு 18 வருஷத்துக்கு பக்கமாக நான் வந்து அமெரிக்கன் எம்பசியில் டெல்லியில் வேலை பார்த்துட்டு வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டேன். எம்எல்எம் தான் 24 ஹவர் நான் பண்ணுறேன். இந்த சமயத்தில் நான் 1 வருஷமாக வந்து ஜிபிடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஜிபிடி பாட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி இந்த ஜிபிடி பாட் வந்து 2022 21 வர வேண்டி இருந்துச்சு. ஆதம் சூல்மேன் அந்த சமயத்தில் எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த பிளான்லாம் சொல்லியிருந்தாரு எங்களோட சீனியர் பேப்பரில் சொல்லி. ஆனால் மோனோலைன் வந்து அப்போ டிசைன் ஆகலை. மோனோலைன் வந்து இப்போ போன வருஷம் பிடிஎஃப்ல தான் வந்துச்சு, அது எங்களுக்கு தெரியாது. ஸோ பாட் ரெடி பண்ணதுக்கப்புறம் 2023 போன வருஷம் ஆகஸ்ட்ல ஜிபிடி பாட் ட்ரேட் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த கம்பெனி கலிஃபோர்னியாவில் இருக்குது. இவங்களுடைய பாட் லைசன்ஸ் வந்து யூகே கவர்மெண்ட்ல நெட்ல போட்டாக்க இந்த நம்பர் ஒரு 8 டிஜிட் நம்பர் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு எல்லா கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். நாம் ரொம்ப கம்பெனி வந்து நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய கம்பெனி வந்து நான் ஒன்லி வந்து ஃபாரெக்ஸ்ல சம்பாதிக்கிறோம் அல்லது இந்தோனேஷியாவில் எண்ணெய் கிணறு அதில் சம்பாதிக்கிறோம்னு சொல்லி நம்ம நிறைய இழந்திருக்கலாம்.
ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நம்ம லைஃப்ல நடக்க வேண்டியது தான். நம்ம எதையும் கூற விரும்பல. ஏன்னா வாழ்க்கையில இப்ப பாருங்க, ரொம்ப ஜனங்க வந்து ஃபியர் ஃபேக்டர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, பயத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் ஒருத்தர்கிட்ட நேத்து பேசிட்டு இருந்தேன். அவங்க ஹஸ்பண்ட் சொல்றேன், அவங்க வந்து வெளியிலேயே போக மாட்டாங்களா, அவங்க அப்பா அம்மா வெளியே அனுப்ப மாட்டாரா, போனா ரோட்ல வந்து ஓரமா போவாங்களா பயந்துகிட்டு. இந்த மாதிரி மக்கள் வந்து நடப்பறதே இல்லை, பயந்துகிட்டு வாழ்றாங்க. ஜிபிடில கூட தொடக்கத்துல வரும்பொழுது முதல்ல தமிழ்நாட்டுல நான் ஜிபிடில நம்ம ஜேவிஎம் மோகனுக்கு நான் வந்து இந்த பிசினஸ் போன்ல சொன்னேன். அவர் அன்னைக்கு கேட்டுட்டு மோனோலைன் இன்கம் மற்றது எல்லாம் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி இன்னும் வரல அந்த மனுஷன் ஓடி வேலை செஞ்சு அதே எனர்ஜெட்டிக்கோட கார் வாங்கிட்டாரு, லேண்ட் வாங்குறாரு, வீடு கட்டணும்னு சொல்லி பிரம்மாண்டமா உழைப்பு இருக்குது. கண்டிப்பா ஜிபிடில வந்து மேஜிக் கிடையாது. ஜிபிடில மேஜிக் என்னன்னு சொன்னாக்க அந்த பாட் தான். நிறைய கம்பெனி வந்து சம்பாரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க, பாட் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நாம பார்த்தது கிடையாது. இதுல நம்ம பாட்ல வந்து ட்ரேட் பண்ணியே பார்த்துருக்கிற, பினான்ஸ்ல பைண்டிங் பண்ணி நல்ல ப்ராஃபிட் எல்லாம் கொடுத்துருக்குது. ஜனவரியில வந்து பாட் வந்து இந்தியாவில் வந்து பினான்ஸ் வந்து ஸ்டாப் ஆனதுனால அந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ண முடியாம நிலைமை. இப்போ நம்ம வந்து பிளானுக்கு போகலாம், மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம். ஏன்னா தொடர்ந்து இப்போ வந்து ஜிபிடியில அவ்வளவு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. சொன்னதும் செய்யறாங்க, சொன்னதும் ஜாயின் பண்றாங்க. சொன்னது ஒரு நிமிஷம் சொன்னது பெரிய பெரிய ஐடி. இன்னைக்கு ஒரு 4500 ஐடி உங்களுக்கு காட்ட போறேன். 9600 ஒரு ஐடி குரூப்ல போட்டோ போட போறேன். ஃபர்ஸ்ட் வர்றவங்க எல்லாம் இன்னைக்கு முதல்ல 150க்கு பயந்தவங்க இன்னைக்கு 9600 எல்லாம் தாராளமா போடுறாங்க. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஜிபிடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இந்தியா வேர்ல்டு ஃபுல்லா ஒரு பிரம்மாண்டமா நடக்க போகுது. உண்மையிலேயே சொல்றேன். இப்பெல்லாம் சொன்னவங்க கேட்டவங்க சேர்றாங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டாங்க. இது அருணாச்சலம் சார், உண்மையிலேயே சொல்றேன், அவரை பாராட்டணும். அவர் வந்து புரியல. ஜேவிஎம் சார் தொடக்கத்திலேயே சொன்னாரு. அவர் 5-6 மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஜிபிடில சேர்ந்து நல்ல ஒரு டீம் செட்டப் பண்ணி இன்னைக்கு சொந்தமா அவர் வந்து அவரோட தன்னம்பிக்கை, நான் ஒரு ஜூம் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட வந்தார். பாத்தீங்களா? அது மாதிரிதான் இருக்கணும். எந்த கவலை, பேச தெரியுமா, பேச தெரியல, தெரியுமோ தெரியாதோ, அவரு ஒரு ராமானுஜம் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஒரு 150ல 1,55,00,000 கணக்கு எடுத்து கொடுத்தாரு. எல்லாம் பிரமிச்சுட்டாங்க. அந்த நம்ம பெரிய குரூப்ல பண்ண முடியும். இதுதான் முன்னேறணும்னு நம்பிட்டா அவ்வளவுதான் நம்ம முன்னேற முடியும். ஜிபிடி அதுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்குது. நண்பர்களே, நான் இப்போ பிசினஸ் பிளான்ல போனா ஜிபிடி போட் ட்ரேட் கம்பெனி பத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். ஆதம் சூல்மேன் ஒரு அருமையான பாட் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கம்பெனியில வந்து நம்ம நேரடியாகவே பிசினஸ் பிளானுக்கு வந்துடலாம். இதுல வந்து நண்பர்களே, நமக்கு வந்து எப்படி பிசினஸ் அப்படின்னா, இந்த பேக்கேஜ் பாக்குறேன் அப்படின்னா 150 பேசிக் பிளான், 300 ஸ்டாண்டர்ட் பிளான், 600 USDT பிரீமியம் பிளான், 1200 எக்ஸ்பர்ட் பிரீமியம், 2400க்கு கோல்டு பிளான், 4800க்கு டைமண்ட் பிளான், 9600க்கு ட்ரெஷர்ட் பிளான். இந்த பேர்ல எல்லாம் ஒரு ஸ்பிரிட் இருக்கும். அந்த ஸ்பிரிட் அதுல வேலை செய்யும். மனுஷனுக்கா இருந்தாலும் சரி, பேக்கேஜ் இருந்தாலும் சரி. பாருங்க, 9600னா ட்ரெஷர்டு பிளான். ட்ரெஷர்டுனாக்க ஒரு கஜானா மாதிரி வச்சுக்கோங்களேன். பேசிக் பிளான்னா ஒரு தொடக்கம் தான். சரிங்களா? ட்ரெஷர்டு பிளான்ல வர்றாங்கன்னாக்கா ஒரு பெரிய பிரம்மாண்டத்துல நுழையிறாங்க. அவங்க கோடீஸ்வரர் ஆகுறாங்க. 3,20,00,000 ரூபாய் அவங்க யாரையும் சேர்த்தாம அவங்களுக்கு வந்துடும். ஒரு நம்பிக்கை பண்ணி இந்த 9,600 ரூபாய் கிட்டத்தட்ட 8,45 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3,20,00,000 ரூபாய் கன்ஃபார்ம் 15 மாசத்துல. எந்த உலகத்துல யாரு கொடுக்குறாங்க இன்னைக்கு? சரிங்களா? இப்போ இந்த 9 பேக்கேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த பேக்கேஜ்ல வரனாலும் வரலாம். இதுல கம்பெனி என்ன கொடுக்குதுன்னா, நமக்கு ROI 2% டெய்லி 5 ஒர்க்கிங் டேஸ்க்கு 15 மாதத்துக்கு நமக்கு வந்து கம்பெனி கொடுக்குது. அந்த 2% மாசம் வர்றதுல ஒரு 60% கம்பெனி டிடக்ஷன் பண்ணி காம்பவுண்டிங்ல ஒரு பெரிய பவர் இருக்குது. பயங்கரமான பவருங்க காம்பவுண்டிங்ல. சோ அது வந்து ஒரு நம்மள அதுதான் ரிச் ஆக்குது. 60% காம்பவுண்டிங் போகுது. நாம பிளான்ல பார்க்கலாம். லெவல் ஆன் ROI இன்கம் ஒரு பிரம்மாண்டம். மோனோலைன் இன்கம் வேர்ல்டுலயே இதுவரையில யாருமே கொடுக்கல. எல்லாருமே அப்படியே பிரமிச்சு போறாங்க. ஆனா நம்ம வந்து ஈஸியானது தான், புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் டைம் வேணுது. ரொம்ப பேருக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் மோனோலைன் புரியுது. பயங்கரமா செய்யறாங்க. ஏன்னா நாம் ஒரு அப்புறம் 3 மில்லியனர் இன்கம், சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம், 5% டைரக்ட். இந்த மாதிரி ஒரு 6 விதமான இன்கம் நமக்கு கிடைக்குது.
நம்ம சிம்பிளா வந்து 150 USDTலயே நம்ம போகலாம். நீங்க உங்க போன் அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசாவே தெரியும். எல்லா பேஜும் உங்களுக்கு கிளியரா கொஞ்சம் தெரியும். ரொட்டேட் பண்ணிக்கங்க. 150 பேக்கேஜ் நம்ம வர்றோம். முதல் மாசத்துல நம்ம கம்பெனிக்கு 150 USDT கொடுக்கறோம்னா கம்பெனி 2% டெய்லி 5 ஒர்க்கிங் டேஸ்க்கு 20 நாளைக்கு 40% நமக்கு 60 USDT வருதுங்க. இந்த 60 USDT 3 விதமா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நீங்க இன்னைக்கு வந்து 27ஆம் தேதி நீங்க உங்களோட ஐடியை ரெஜிஸ்டர்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாசம் கரெக்டா 27ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு விட்ரோலுக்கு வந்துடும். அதனால இது 3 விதமா கம்பெனி பிரிக்குது. ஒன்னு 30% உங்களுக்கு விட்ரோல் கொடுத்துரும். 18 USDT உங்களுக்கு விட்ரோலுக்கு வந்துடும். 30% பக்கத்துல பாருங்க. கம்பெனியோடைய விதிமுறைகள் ஒரு 15 மடங்குல நம்ம விட்ரோல் பண்ணிக்கலாம். 15, 30, 45, 60 அந்த மாதிரி 18ல வந்து நீங்க 15 விட்ரோல் பண்றீங்கன்னா 10% டிடக்ஷன் எடுத்துட்டு 13 USDT உங்களுடைய வாலெட்டுக்கு வந்துடும். மீதி 3 வந்து உங்களோட வாலெட்ல பேலன்ஸ் இருக்கும். ரீடாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 60 USDTல 36 USDT 150 கூட சேர்ந்து 2வது மாசம் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் 186 மாறி இருக்கும். 10% 6 USDT. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டே இருங்க, புதுசா இருக்கிறவங்க கூட. 6 USDT மேல உங்களோட டைரக்ட் அப்ளைனுக்கு போயிடும். 2வது மாசம் 186க்கு ட்ரேடு பண்ணும் கம்பெனி 74 USDT வரும். 74 3ஆ பிரிக்கிறச்ச 22 USDT உங்களுக்கு விட்ரோலுக்கு வரும். பழசு ஒரு 3 25 USDT இருக்கும். நீங்க இப்பவும் இதுல வந்து 15 தான் நீங்க வந்து விட்ரோல் பண்றீங்க. இப்ப 10 USDT மிச்சம் இருக்கும். 44 USDT உங்களுக்கு 186 கூட இன்க்ளூட் ஆகி 3வது மாசம் உங்களுடைய பிரின்சிபல் 230 மாறிடும். 7 USDT 10% முதல்ல உங்களுக்கு அப்ளைனுக்கு போச்சு. இப்ப அதுக்கு மேல உள்ள அப்ளைனுக்கு 2வது அப்ளைனுக்கு போயிடும். இது ஒரு அற்புதமான ஒரு இன்கம். இது கம்பெனி எங்கேயும் சம்பாரிச்சு கொடுக்கல, ப்ராஃபிட் பண்ணி எடுத்து கொடுக்கல. ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு வர்றதுல ஒரு 10% எடுத்து கம்பெனி இந்த மாதிரி ஒரு அருமையான டிசைன் பண்றது மோனோலைன். 3வது மாசம் 230க்கு 92 USDT வருது. 92ல 27 உங்களுக்கு வந்து விட்ரோலுக்கு வந்துடும். 27 ஒரு 10 மிச்சம் இருந்தது 37. 37ல நீங்க விட்ரோல் 30 பண்ணிக்கலாம். 7 பேலன்ஸ்ல இருக்கும். 30 விட்ரோல் பண்ணீங்கன்னா 10% டிடக்ஷன் ஆயிட்டு 27 USDT நெட்டா உங்களுடைய வாலெட்டுக்கு வந்துடும். 55 USDT உங்களுக்கு 230 கூட சேர்ந்து 3வது மாசம் 285 உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் மாறிடும். 9 USDT 10% 3வது அப்ளைனுக்கு போயிடும். 4வது மாசம் 285க்கு 114 USDT வருது. அதுல 34 USDT உங்களுக்கு விட்ரோல் வருது. 68 USDT உங்களுக்கு 285 கூட சேர்ந்து 354 USDT 5வது மாசம் ஆயிருச்சுங்க. அப்புறம் 10 USDT மேல அப்ளை 4வது அப்ளைனுக்கு போயிருதுங்க. இப்ப 5 மாசத்துல நீங்க வந்து 150 USDT கொடுத்து 5 மாசத்துல நீங்க விட்ரோல் பண்ணது உங்களோட கிட்டத்தட்ட 150 USDT நீங்க உங்களுடைய மூலதனத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. ஆனா இதுல ஒரு அற்புதமான காரியம் என்ன நடந்துகிட்டே வருதுன்னா, இந்த ஜிபிடியின் பாதையில நீங்க போக போக உங்களோட ஜிபிடியின் வழியில அப்படியே பணம் ₹1 கிடைக்குதா, அடுத்தது ₹2 அப்படியே காம்பவுண்டிங்ல போக போக உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். 5வது மாசம் பாருங்க, நீங்க 150 கொடுத்தீங்க, இன்னைக்கு 354 டபுளுக்கு மேல ஆகி நிக்குதுங்க. ஆனா நீங்க கொடுத்த 150 எடுத்துக்கிட்டீங்க. எவ்வளவு பெரிய அற்புதம்! இத வந்து நம்ம மெஸ்மரைஸ் பண்ணி நம்மளோட டவுன்லைனுக்கெல்லாம் சொன்னேன். இப்பெல்லாம் சொன்னவங்க கேட்டவங்க அற்புதம் அற்புதம்ட்டு சேர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இதுல 5வது மாசம் 6வது 7வது 8வது மாசத்துல உங்களோட இன்கம் டபுள் ஆயிருது. நீங்க போட்ட பணம் 150க்கு 300 நீங்க வாங்கிக்கிறீங்க. 8வது மாசம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரின்சிபல் 676 USDT மாறி இருக்குது. பாருங்க எவ்வளவு பெரிய இன்கமா இருக்குது. 15 மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1850 USDT வந்திருக்கும். நீங்க கொடுத்தது ஒரு 14,150 USDT கொடுத்தீங்க. ஆனா டோட்டலா உங்களுக்கு 1,66,000 USDT வந்திருக்குது நண்பர்களே. நினைச்சு பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சும்மா ஒரு 4 நண்பர்களை உட்காந்து ட்ரிங்க் அடிச்சுட்டு போனா கூட 15,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா இங்க ஒரு வீட்டுக்கு வருமானத்துக்காக நம்ம ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை, ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியம். சேமிப்பு இல்லைன்னாக்கா ஓட்ட பையில போடுற மாதிரி. சோ இங்க 1,60,000 உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாத 15வது மாசம் முடிவு உங்களுக்கு 3,901 USDT மீண்டும் உங்களுக்கு வந்து ஒன்னா கிடைக்குது.
டோட்டல் அது வந்து 3,51,000. டோட்டலா USDT பாத்தீங்கன்னா நீங்க யாரையும் இதுல ஸ்பான்சர் பண்ணல, யாருக்கும் சொல்ல, நீங்க பாட்டுக்கு ஒரு 14,000 கம்பெனி கொடுத்தீங்க, உங்களுக்கு இவ்வளவு கிடைக்குது. 5,751 USDT கிடைக்குது நண்பர்களே. அதுக்கப்புறம் டோட்டலா நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கிறீங்கன்னா 5,17,000, கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட். எவ்வளவு அற்புதமா இருக்குது இல்லைங்களா? இது வந்து உங்களுக்கு 150 USDT யாரையும் நீங்க இன்வைட் பண்ணல, சொல்லல, நீங்க பாட்டு கொடுத்தீங்க, உங்களுக்கு 5 லட்சம் வந்துருச்சு. அது மாதிரி 150க்கு 5 லட்சம்னா 300 USDT கிட்டத்தட்ட 28,000க்கு 10 லட்சம் கிடைக்குது நண்பர்களே. 6,600 USDTக்கு 20 லட்சம், 1,200 USDTக்கு 40 லட்ச ரூபா கிடைக்குது. இன்னைக்கு ரொம்ப பேர், இன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னாரு, சார் நான் வந்து இப்பெல்லாம் வந்து 1,11,000 ஐடி, 1,200 ஐடி தான் சார் நிறைய எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ஃபாலோ போகும்போது அடுத்தது ஒர்க்கிங் இன்கம்ல எவ்வளவு கிடைக்குன்னு பார்க்கலாம். 2,400க்கு 80 லட்சம், 4,800க்கு 1,60 லட்சம், 9,600 USDTல ரொம்ப பேர் வந்திருக்கிறாங்க. இதுல வந்து 3,20 லட்சம் வருதுங்க. எங்கெங்க கிடைக்குது? ஒரு 9 லட்சம் கொடுத்து ஒரு 3,20 லட்சம் கிடைக்குதுன்னு எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான காரியம், அற்புதமானது. இன்னைக்கு எல்லாம் 7 மாசம் 10 மாசம் முடிச்சு 9 லட்ச ரூபாய் கொடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து 10 மாசத்துல கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய் வரல, 28-30 லட்ச ரூபாய் எடுத்திருக்கிறாங்க. 300 USDT போட்டவர் சொல்றாரு 10 மாசத்துல எனக்கு வந்து இது வரல 2,000 USDT எடுத்துட்டேன் சார், நான் ஒர்க்கிங், யாரையும் சேர்த்துல ஒர்க் பண்ணல. அதுல அந்த மாதிரி ஒரு இன்கம் எடுத்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. GPT ஒரு வரப்பிரசாதமா கிடைச்சிருக்குது. இன்னொரு இன்கம், இப்ப நீங்க இன்னும் நான் அதிகமா சம்பாதிக்கணும், ஒர்க் பண்றேன் அப்படின்னு விரும்பும் பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல இன்கம் இருக்குது. இந்த இன்கம் வந்து 150 பேக்கேஜ் உடையது ஒரு சாம்பிள் கொடுத்துருக்குதுங்க. நீங்க 150 ஸ்பான்சர் பண்றீங்கன்னா அதுல வர்ற இன்கம் காமிச்சிருக்குது. இப்போ நீங்க இந்த இன்கம் வாங்கணும் அப்படின்னாக்க ஒரு 2 பேரை வந்து நீங்க டைரக்டா ஸ்பான்சர் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கீழே வந்து இன்கம் வரும். 15 லெவல் இன்கம் இது. இப்போ 150ல நம்ம பார்த்தோம், ஒரு பாருங்க 150ல வந்து முதல் மாசத்துல நாம பார்த்தோம் 18 USDT அப்படின்னு சொல்லி. ஒரு 2 பேரை நீங்க ஸ்பான்சர் பண்றீங்கன்னா அந்த 2 பேர் மூலமா 18 ஒரு 36 USDTன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 2% அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து 0.72 USDT வருது. 4 பேர் வந்துட்டாங்கன்னாக்கோ உங்களுக்கு 1.44 அப்படின்னு சொல்லி முதல் மாசத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 15 லெவல்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்க டைரக்டா 10 பேர் கொடுக்கலாம், உங்களுக்கு 2வது லெவல்ல 20 பேர் இருக்கலாம், 4வது லெவல்ல 100 பேர் இருக்கலாம். ஏன்னா அன்லிமிட்டெட் இன்கம். இதுல வந்து இந்த 2 மேட்ரிக்ஸ் இருந்தாதான் வரும்னு கிடையாது. முதல்ல மட்டும் ஒரு 2 பேரை கொடுத்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் 2 பேரை கொடுக்குவாங்க இல்லைங்களா கம்பல்சரியா. அப்போ உங்களுக்கு 15 லெவல் இதே சாம்பிள்ல வந்து இதே ரேஷியோல உங்களுக்கு ஃபில் அப் ஆயிரும். அந்த கம்பல்சரியா கம்பெனி அதனாலதான் கொடுத்துருக்கு, எல்லாரும் 2 பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அதிகமா பண்ணுவாங்க. 15 லெவல் வரல இன்கம் நீங்க வாங்கணும்னா 7 பேரை டைரக்டா கொடுத்துருக்கணும், உங்களுக்கு 15 லெவல் ஓப்பன் ஆயிரும். 18 USDTல இந்த முதல் மாசத்துல வர்ற இன்கம்லயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட கீழே பாருங்க 21 லட்சம் வருது நண்பர்களே. எவ்வளவு பெரிய இன்கம். இப்போ இந்த டீம் உங்களுக்கு ஒரு முறை ஃபார்ம் ஆயிருச்சுன்னா இந்த 2ங்கிற ரேஷியோலயே உங்களுக்கு 15 லெவல் ஃபுல் ஆகி நீங்க முதல்ல மாசத்துல 21 லட்சம் வாங்கிட்டீங்கன்னா 2வது மாசம் நினைச்சு பாருங்க எவ்வளவு விட்ரால் பண்ணுவாங்க. $22 விட்ரால் பண்றாங்க. அந்த 22ல எவ்வளவு வரும்? இதுக்கு மேல வரும். 24 25 லட்சம் வரும். 3வது மாசம் 27 USDT வருவாங்க, கிட்டத்தட்ட 30 லட்சம். 4வது மாசம் 5வது மாசம் பாருங்க எவ்வளவு. 15வது மாசத்துல 125 15வது மாசத்துல பெரிய விட்ரால் வருது. அப்பெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு வரும்ட்டு. இதுவே ஒரு 10 கோடிக்கு பக்கமா வருது நண்பர்களே. இது நம்ம வந்து தொடர்ந்து வந்து தூர நோக்கி பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க, தீர்க்கதரிசின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி இந்த GPTல இந்த மாதிரி இன்கம் எல்லாம் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி நான் இந்த லெவல் அச்சீவ் பண்ணுவேன், நீங்க வந்து உங்களுடைய 7 பேரை கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி செகண்ட் லெவல்ல 7 பேர் 43, 3வது லெவல்ல 343, அந்த மாதிரி நீங்க ஒரு 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணி பாருங்களேன் ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு எவ்வளவு பெரிய இன்கம் வருதுன்னு அடுத்துல நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இதுக்கப்புறம் அடுத்தது இதுதாங்க நம்ம கம்பெனியோடைய பிரம்மாஸ்திரம். இதுவரையில இந்த எந்த உலகத்துல இந்த கம்பெனி இந்த மாதிரி பிளானே கொடுக்கல. இத ரொம்ப பேருக்கு புரிஞ்சுக்கிறது சிரமமா இருக்கும்.
ஆனா புரிஞ்சுக்கிட்டா அவன் தான்ப்பா பெரிய கோடீஸ்வரன். ஏன்னா மோனோலைன் இன்கம்க்கு அதே கண்டிஷன் தான். 2 நீங்க டைரக்ட் ஸ்பான்சர் பண்றீங்க. நாம அங்க பார்த்தோம். இது ஒரு 150 USDT பேக்கேஜோடைய சாம்பிள் தான். இங்கேயும் நீங்க 2 பேரை ஸ்பான்சர் பண்றீங்க. முதல் மாசத்துல உங்களுடைய 10% உங்களுடைய அப்ளைனுக்கு போச்சு. அது மாதிரி நீங்க 2 பேரை ஸ்பான்சர் பண்றீங்கன்னா அந்த 2 பேருடைய 6 USDT உங்களுக்கு 12 கிடைக்குது. அதுக்கு பக்கம் அந்த 2 பேரு கம்பல்சரியா 2 பேர் சேர்த்துவாங்க. அப்பதான் அவங்களுக்கு மோனோலைன் ஸ்டார்ட் ஆகுங்கிற நிலையில அவங்க 2 பேரை ஸ்பான்சர் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து 7 USDT 28 USDT உங்களுக்கு கிடைக்குது நண்பர்களே. அப்புறம் அதே லெவல்ல 3வது லெவல்ல 8 பேர் அவங்களுடைய 3வது மாசத்துல வர்ற ROI-ல 9 USDT 72 USDT உங்களுக்கு கிடைக்குது. 16 பேர் 4வது லெவல்ல 10 இப்ப 4வது லெவல்ல 3வது லெவல்ல 8 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 10 பேரை கூட டைரக்டா சேர்த்திருப்பாரு. அப்ப 4வது லெவல்ல உங்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கலாம். 16க்கு பதிலா 26 பேரா கூட இருக்கலாம். அப்போ உங்களுக்கு 260 USDT. அது மாதிரி வந்து அது மட்டும் இல்லாத இந்த மோனோ லைன்லயாவது அல்லது அந்த ஆனாரோ இன்கம்லயாவது இதுல ஏன்னா 2 மாசம் 3 மாசம் போனதுக்கு பிறகு எல்லாருமே வந்து இதுல மீண்டும் மீண்டும் புதிய ஆட்களை கொடுப்பாங்க. இப்ப 3 மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த 3வது லெவல்ல 8 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க 3 மாசத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு 10 பேர் அந்த லெவல்ல வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 3வது மாசம் ஆகும் பொழுது உங்களுக்கு மீண்டும் வரும். இது தொடர்ச்சியா கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. இதுல அந்த மாதிரி பார்த்தோமா உங்களுக்கு 15 லெவல்ல பாருங்க, 15வது லெவல்ல ஒரு 32,768 பேர் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து 125 USDT-னா டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா 68,15,488 USDT வருதுங்க. இதுல வந்து என்ன அற்புதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த 27ஆம் தேதி போன மாசம் ஒரு 3 பேர் சேர்ந்திருக்கலாம், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப அவங்க அந்த டேட்ல 3 பேர் சேர்ந்திருக்காங்க. அந்த 3 பேரோட இதுவும் இப்ப சப்போஸ் 7வது லெவல்னு வச்சுங்களேன், 7வது லெவல்ல ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 10 பேர் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப அந்த 7 மாசத்துக்கு அப்புறம் இந்த 27ஆம் தேதியே 10 பேர்த்தது 20 சொல்லி உங்களுக்கு எவ்வளவு வருது பாத்துங்க, 200 USDT வந்துடும். அது மாதிரி வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்தியன் மணியில பாத்தீங்கன்னா 61,33,93,920 ரூபாங்க. எவ்வளவு பெரிய இன்கம், 61 கோடிங்க. இதெல்லாம் பெற்று கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு 9,600 ரூபாய் போட்டவங்களுக்கெல்லாம் 4வது 5வது 6வது மாசத்தோடைய மோனோலைன் இன்கம் பிரம்மாண்டமா கிடைச்சிட்டு இருக்கிறாங்க, வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரியலா நடந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. முதல்ல பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் கடைசியில இப்போ இன்னொரு இன்கம். அம்மா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சத்தம் வருது. இப்போ 3 மில்லியனர் இன்கம். இது ஒரு பிரம்மாண்டம். இதுக்கு நீங்க 3 பேரை டைரக்டா கொடுக்கணும். அதுக்கப்புறம் 7 பேரை டைரக்டா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். இது 1 டைம் கிடைக்கிறது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ஒரு 3 பேரை நீங்க கம்பல்சரி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த இன்கம் ஸ்டார்ட் ஆகும். இந்த 5% ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது டைரக்ட் இன்கமும் இந்த இன்கம் ரெண்டும் ஒன்று தான். நீங்க எத்தனை டைரக்டா கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு 5% இன்ஸ்டன்டா வந்துடும். இந்த 3 மில்லியனர் இன்கம் வாங்கணும்னா 3 டைரக்ட் கொடுக்கணும். 3க்கு அப்புறம் 2வது லெவல் 3வது லெவல்ல ஒரு நபர்கள் வந்தாலும் அந்த 1%, 1/2% அப்படின்ட்டு இந்த பர்சன்டேஜ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த 3, 9, 27ங்கிறச்ச இன்னும் பக்கமா வாங்க. உங்களை எல்லாம் என்னமா அருணாச்சலம் சார், JVM சார் எல்லாம் கூப்பிட மாட்டோம். வேர்ல்டு 7 ஸ்டார் சார், டபுள் 7 ஸ்டார் சார், கிரவுன் 7 ஸ்டார் சார். அப்ப கிரவுன் 7 ஸ்டார்னா எவ்வளவுப்பா? ஒரு 200 கோடி சம்பாரிச்சிட்டார் சார் கிரவுன் சார் அவரு. இதெல்லாம் நீங்க உண்மையிலேயே சொல்றேன், பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுதெல்லாம் அவார்டு ரிவார்டெல்லாம் உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு. ஏன்னா பணம் கொட்டுற மஷின் நம்ம ஆதம் சூல்மேனு பாட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டாருங்க. ஸோ அதனால இன்னைக்கு எல்லாமே சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க நல்லா. 12 மாசம் ஒரு பெரிய மைல் ஸ்டோன் ஆயிடுச்சு இன்னைக்கு. எல்லாம் சொல்றாங்க இதுல. சரிங்க, இப்ப இந்த 3 மில்லியனர் இன்கம்ல இந்த ஃபில்அப் ஆகி எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி 3 ஃபில்அப் ஆனாலும் உங்களுக்கு 34,47,906 USDTங்க. ஒரு 31 கோடி ரூபாய் உங்களுக்கு இதுல வருது. அங்க ஒரு 60 கோடி, இங்க ஒரு 30, 90 கோடிங்க.
அது மட்டும் இல்லாத அந்த ஆன் ஆர்ஓ இன்கம் ஒரு 10 கோடி வச்சிங்கன்னா டோட்டலா நீங்க ஒரு 15 லெவலை 3-9ன்னு நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 100 கோடி ரூபாய் இருக்குதுங்க. இதுல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். நகை, வண்டி இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஜிபிடியில தாங்க ஜிபிடி 0வா வர்றவங்கள ஹீரோவா ஆக்குதுங்க. இது நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க எல்லாரையும். இதுல பாருங்க 300ல வந்து எவ்வளவுங்க? 60 கோடிங்க. 600ல 120 கோடி. பெருசா போயிட்டே இருக்குதுங்க. பெரிய பேக்கேஜ் வந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு நெக்ஸ்ட் இது ஒரு அருமையான இன்கம் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துச்சுனாக்க இது மோனோலைன் இன்கம் மாதிரி இது ஒரு பிரம்மாண்டங்க. மாதம் சூல்மேன் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு, சொல்றாரு என்னோட சீனியரு. இது வந்துச்சுனாக்க இது வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் வந்து இப்ப நமக்கு சொந்த பிளாக் செயின், சொந்த எக்ஸ்சேஞ்ச் வருது. ட்ரேட் பண்ணும் பொழுது கம்பெனிக்கு நம்ம பர்சனலா நம்ம கிரிப்டோ கரன்சி நம்மளுடைய எக்ஸ்சேஞ்சில் வச்சு ட்ரேட் பண்ணா $30 நம்ம வந்து கம்பெனிக்கு ரெண்ட் கொடுக்குறோம் மாசம் மாசம். இது 2 மல்டிப்ளைல நம்ம கீழே வருதுன்னா இதுல பாருங்க 58 லட்சம் ரூபாய் வருதுங்க. ஒன்லி 2 நாம கொடுத்தா ஒரு லெவலுக்கு ஒரு USDT தான் நம்மளுக்கு கம்பெனி கொடுக்குது. $30 வாங்குது, அதுல $15 நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருது. இது ஒரு இன்கம். இதுக்கப்புறம் 5% நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, டைரக்ட் இன்கம் ஒரு 5%. அதுக்கப்புறம் கம்பெனியோட ரூல், ரெகுலேஷன், அக்ரிமெண்ட் இதெல்லாம் இருக்குதுங்க. இது ஒரு அற்புதமான ஒரு பிளானுங்க. இன்னொன்னு நான் உங்களுக்கு வந்து கம்பெனியோடைய ஒரு நிமிஷம் நின்னுங்க. நான் வந்து உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பாடங்க, படிப்புங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா பெரிய அல்ஜிப்ரா, பெரிய காலேஜ், MBA படிப்பெல்லாம் கிடையாதுங்க. இது சும்மா 1ஆம் கிளாஸ்ல போய் டீச்சருக்கு எதுக்கால சிலேட்டை வச்சுக்கிட்டு அப்படியே விளாண்டுக்கிட்டு டீச்சர்கிட்ட சிரிச்சுக்கிட்டு ABCD எழுதிக்கிட்டு வர்ற மாதிரி தாங்க இது. ஆனா கோடி கோடியா சம்பாரிச்சிடலாங்க. அவ்வளவு ஈஸிங்க, ரொம்ப ஈஸி இந்த ஜிபிடி மட்டும். என்ன படிக்க தெரியாதவங்க தான் ஒரு 4 பேரை கூட்டியாந்து ஜூம்ல உட்கார வைக்கணும் தாங்க, அவ்வளவுதாங்க. அருமையா சம்பாதிக்கலாங்க. நான் உங்களுக்கு வந்து காயினோட PDF எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து காயின் வந்திருக்குது. காயின் வந்து 4வது ப்ரீசேல்ல 3வது ப்ரீசேல்ல போயிட்டு இருக்குது. இது வந்து இன்னொரு 3 ப்ரீசேல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 17 பைசாவில வந்துச்சுங்க. இன்னைக்கு வந்து 30 பைசால இருக்குது. 17,000 ரூபாய்க்கு 1 லட்சம் காயின் வாங்கினவங்க இன்னைக்கு 30,000க்கு வாங்குறாங்க. இன்னும் 3 ப்ரீசேலுக்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்சில் வந்துடும். எக்ஸ்சேஞ்சில் வந்தா இப்ப நீங்க இந்த காயின் வாங்குறீங்கன்னா இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த காயின்ல வந்து உங்களுக்கு பாருங்க, இந்த காயின் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு $1000 கீழே வாங்கினீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு 0.1% டெய்லி கிடைக்கும். $1000 மேல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 0.2% கிடைக்குதுங்க டெய்லி. இது வந்து உங்களுக்கு மாசத்துல கணக்கு போட்டீங்கன்னா $1000 கீழே வாங்கினீங்கன்னா 3%, $1000 மேல வாங்குறீங்கன்னா மாசத்துக்கு 6% வச்சுங்களேன். இந்த சப்போஸ் 1 லட்சம் காயின் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கும். இது இல்லாம நீங்க யாராவது ஸ்பான்சர் பண்றீங்கன்னா உங்களுக்கு 10 லெவலுக்கு இங்க பாருங்க, 10 லெவலுக்கு லெவல்ல காயின் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் லெவல்ல பாருங்க 5% டைரக்ட், அது 2வது லெவல்ல 2, 1, அரைன்னு இதுலயும் 10 லெவலுக்கு உங்களுக்கு காயின் கிடைக்கும். இப்ப நீங்க வாங்குற காயினுக்கு வந்து நீங்க எக்ஸ்சேஞ்சில் வந்ததுக்கு அப்புறம் அது மாசம் உங்களுக்கு 10% விட்ரோலுக்கு கொடுப்பாங்க. உங்களோட ப்ராஃபிட் வாங்குற காயினை எக்ஸ்சேஞ்சில் வந்த அப்புறம் நீங்க ப்ராஃபிட்டா எடுத்துக்கிறது. யூட்டிலிட்டி காயின் கேப் மார்க்கெட்டோட லைசன்ஸ் வந்திருக்குதுங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இன்னும் ஒரு 2 நாளையில வந்து நம்மளுடைய மொபைல் ரீசார்ஜ், பஸ் டிக்கெட் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ புதுசா வாங்குறவங்களதுல இந்த 10 லெவலுக்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்குது. அப்புறம் காயின் வந்து யூட்டிலிட்டியில நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்றாங்கன்னா உங்க டவுன்லைன்ல அதுக்கு ஒரு 10 பைசாவோ 20 பைசாவோ கிடைக்குங்க. இப்ப அதுல எப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஒருத்தர் பண்றாருன்னா உங்களுக்கு அதுல ஒரு 0.1% ஒரு 10 பைசா கிடைக்குங்க உங்களுக்கு. அது 100 ரூபாய்னா ஒரு 100 ரூபாய்னா அப்படி 100 ரூபாய் அப்படின்னா 10 ரூபாங்க. அந்த 10 ரூபாய் வந்து 10 லெவலுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும், 1 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி அப்படி வந்து ஒரு பர்சன்டேஜ்ல உங்களுக்கு அதுல பிரம்மாண்டமான இன்கம் அதுலயும் இருக்குதுங்க. அதை நீங்க வந்து அந்த காயினை யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரோல் போட்டுக்கலாம், எங்க ஜிபே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேம் வருது, அந்த கேம்ல வந்து நீங்க ஜிபிடி காயின் யூஸ் பண்றீங்க. இப்போ இந்த காயின் வாங்கிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்சில் வந்துச்சுன்னா 2 ரூபாயிலிருந்து 5 ரூபாய்னு ப்ரெடிக்ஷன் பண்றாங்க.
இன்னைக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு 30,000க்கு வாங்குறீங்கன்னா ஜனவரி டிசம்பர்ல எக்ஸ்சேஞ்சில் வந்தது 2 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட 2 லட்சம் ஆச்சுங்க 30,000க்கு வாங்குறது. 10 லட்சம் காயின் நீங்க வாங்கியிருக்கிறீங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு, அப்ப நீங்க கணக்கு போட்டு பாத்துங்க எவ்வளவு ஆயிருச்சுன்னு, 20 லட்சம் ரூபாங்க. ஸோ அது மாதிரி இது ஒரு காயினோட ரேட் ஏறிட்டு போகும். ஃபியூச்சர்ல பிட்காயின் மாதிரி ஜென்யூனா கம்யூனிட்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. கம்பெனியோட காமர்ஸ் டிசம்பர்ல வருது. ஏன்னா கம்பெனி காயின் சொல்லிச்சு 3 மாசம் ஆயிருச்சு. யூட்டிலிட்டி வருது. கம்பெனி ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் நடத்திக்கிட்டு வருது. காமர்ஸ் ஜனவரியில டிசம்பர்ல வருது. 25ல ஜூன் ஜூலைல பிளாக் செயின் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கம்பெனி கொண்டு வந்துருதுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பெனில அந்த லெவல் அந்த டைம்ல எல்லாம் இதுல பெரிய ரேங்க் அச்சீவ் பண்ணி நம்ம நல்லபடியா தாங்க இருக்க போறோம். காமர்ஸ், ஜிபிடி டெபிட் கார்டு, ஜிபிடி யூட்டிலிட்டி பாருங்க சொன்னது இப்ப எல்லாமே வந்துருச்சு. நீங்க இதுல எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் செயின் பாருங்க, மெட்டாவர்ஸ், கேம் எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குதுங்க. நன்றி. ஏன்னா எல்லாம் வாங்க. இப்போ ஒரு நம்பகரமான நம்ம இந்தியா முழுவதும் ஜிபிடியில் எல்லாரும் சேர்றாங்க. நல்லா சம்பாதிங்க, நல்ல டீம் ஃபார்ம் பண்ணுங்க, வெட்டலாம். இதோடு நான் என்னுடைய பிசினஸ் பிளானை நான் முடிச்சுக்க விரும்புறேன். இன்னும் மீண்டும் இருக்கிற நண்பர்கள்லாம் பேசலாம். தேங்க்யூ வெரி மச். சிறப்பு சிறப்பு சார், மகிழ்ச்சி. அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்ம எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னாக்க பிளான் எக்ஸ்பிளைன் பண்ண ராஜா சாருக்கு எல்லா சார்பாகவும் நன்றி, மகிழ்ச்சி. நன்றி சார். இப்போ பாத்தீங்கன்னா சார் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு சார் பாத்தீங்கன்னா சார் தான் இன்னைக்கு பிளான் எடுக்க சொன்னேன் சார், நீங்க எடுங்க அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அருமையா எடுத்தாரு. இதுல நம்ம பிளானை ரெகுலரா கேட்கற பிளான் தானே அப்படிங்கிற மாதிரி யாரும் எந்த விதமான இதா இருந்துடாதீங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அவங்க பாத்தீங்கன்னா பேசக்கூடிய பாத்தீங்கன்னாக்க வார்த்தைகள் மாறி மாறி வரும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம அதுல எது நல்ல விஷயமா இருக்கோ அதை நம்ம எடுத்து டிராவல் பண்ணும்போது இதை பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லாம். இதுல ஐடி போட்டுட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதை எனக்கு வந்தோன்னு பார்க்கலாம், உனக்கு வந்தோன்னு பார்க்கலாம், எனக்கு 1 மாசம் வரட்டும், எனக்கு 3 மாசம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான தயக்கம் தேவையில்ல. அது எல்லாமே பார்த்தாச்சு, பிடிச்சாச்சு. கம்பெனி பாத்தீங்கன்னாக்க 12 மாசம் முடிஞ்சு 13ஆம் மாசம் சிறப்பா போயிட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஐடி போட்டுட்டு ஒரு வருமான வாய்ப்பை கையில எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நீங்க ஒரு 4-5 மாசம் கழிச்சு நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரோ ஒரு பக்கம் போய் ஜாயின் பண்ணிட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடி போட்டவர் நந்தகுமார் அப்படிங்கிறவங்க டைரக்டா பண்ணணும். அவர் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தா அவர் பாத்தீங்கன்னாக்க பண்றேன் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி அவர் பேச ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க ஒரு 5-6 பேரு ஜிபிடியில் நான் சேர்ந்துட்டேன், டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், நான் பாத்தீங்கன்னா $300 போட்டிருக்கேன், $600 போட்டிருக்கேன், $1500 போட்டிருக்கேன்னு சொல்லி திருப்பி அவர்கிட்ட பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க டைமை வேஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யார் மூலியமா ஒருத்தர் ஜாயின்ட் ஆகி அவங்க உங்களை பாத்தீங்கன்னாக்க கூப்பிட்டு இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி ஐடி போட்டு எந்த விதமான யோசனையும் வேணாம். ஏன்னா இதை பாத்தீங்கன்னாக்க பாக்குறதுக்கு கேட்கறதுக்குலாம் டைம்ல சம்பாதிக்கிறது வாய்ப்பு. மினிமம் ஒரு 15 மாசம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல டிராவல் பண்ணுங்க. நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில வர பல மடங்கு உங்களோட வாழ்க்கை தரமோ உங்களோட பொருளாதாரமோ உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நம்ம ஒரு 14,000 ரூபாய் போட்டு $150 உள்ள வந்தோம்னாலே நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசுற மக்கள்கிட்ட எல்லாமே அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா, சார் நான் யாரையும் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், நான் போட்டுட்டு எனக்கு என்ன வருமானம் அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு 100 பேர்த்துல பேசினா 95 பேர் அதை தான் விரும்புறாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் நம்ம ஜிபிடி. ஜிபிடியை பொறுத்தவரை தான் நமக்கு எந்த இடத்துலயுமே டார்கெட் வைக்கல. இந்த இடத்த நீங்க இந்த ஐடியா எடுத்தீங்கன்னா அந்த ஐடியா எடுக்கக்கூடாதுன்னு எந்த இடத்துலயும் ரெஃபரன்ஸ் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க நீங்க உள்ள பாத்தீங்கன்னா $150 போட்டிருக்கீங்க, நீங்க மறுபடியும் 250 கொடுத்தாதான் உங்களுக்கு பேமெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே இது இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா விட்டுருக்காங்க. நீங்க வேலை செய்யுங்க, வேலை செஞ்சா உங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா நீங்க போட்டதுக்கு என்ன பேக்கேஜ் போட்டீங்களோ அதுக்கு உண்டான வருமானம் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப தெளிவா பாத்தீங்கன்னா சார் பாத்தீங்கன்னாக்க பிளானை ரெடி பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னாக்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம உள்ள வந்துட்டோம், வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம யார் மூலியமா ஜாயின் பண்ணணுமோ அவங்க மூலியமா இந்த புரியாத விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு டைம் 2 டைம் அது விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மினிமம் பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 1ஆம் மாசத்துல இருந்து 30ஆவது மாசத்துக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல பாத்தீங்கன்னா கம்பெனி பாத்தீங்கன்னா 560 கோடி சொல்லுது. இப்போ மோகன் சார், இப்ப ராஜா சார், இப்ப நாங்க எல்லாமே உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா
மினிமம் 30 மாசம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி தாராளமா சம்பாதிக்க முடியும். வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க. வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஒரு 14,000 ரூபாய் போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முதலீடை வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் மாசம் வந்து ஒரு $18, 2வது மாசம் $22, 3வது மாசம் $27, 4வது மாசம் $34, 5வது மாசம் $42, 6வது மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்க $52. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $200 வந்துடும். அந்த $200 நீங்க வித்ரா போட்டு பண்ணீங்கன்னாக்க ஒரு 16,200 அவங்க பணம் 6 மாசம் நீங்க பணத்தை எடுத்து இங்க வச்சுக்கோங்க. போட்ட காசை விட ஒரு 2,000 ரூபாய் கையில சேர்த்து எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதலீடு உங்களுடைய முதலீடை மறுபடியும் ரீமொதலீடு பண்றீங்க. அதை மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு விளக்கம் சொல்றேன். 7ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா $65 வரும். 8வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா $81 வரும். 9ஆம் மாசம் வந்து $100 வரும். இதை மூணையும் கூட்டுனீங்கன்னா $245. அந்த $245 ஒரு 10% வித்ரா போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $25 போயிடும். நம்ம கிட்ட கையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா $221 இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணி 9ஆம் மாசத்துல ஒரு ஐடி வந்து பாத்தீங்கன்னா $150 ஐடி போடுறீங்க. அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இதுல ஒரு $71 உங்கள்கிட்ட மிச்சம் இருக்கும். 10ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு $124 கிடைக்கும். 11ஆம் மாசம் $154 கிடைக்கும். 12ஆம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா $198 கிடைக்கும். இதை கூட்டுனீங்க அப்படின்னா $476. அதுல 10% வித்ரா வந்து $47 போச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு $429 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த 429ல $300 ஒரு ஐடி போடுறீங்க 12வது மாசம். அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் 13ஆம் மாசம் $245 கிடைக்கும். 14ஆம் மாசம் $304 கிடைக்கும். 15ஆம் மாசம் $376 கிடைக்கும். மொத்தம் $926. அதுல $93 வித்ராவல் போச்சு அப்படின்னாக்க 10% போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து $833 வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில இருக்கும். நம்மளது வந்து பாத்தீங்கன்னா இந்த 60% ரீடேப் ஆகுறதுல வந்து பாத்தீங்கன்னா 15 மாசம் முடிஞ்சு நமக்கு வந்து வர்றது பாத்தீங்கன்னா $3,901 கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து $150 போட்டதுல ஒரு $71 மிச்சம் இருக்கும். இந்த $300 போட்டதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா $129 மிச்சம் இருக்கும். டோட்டல் கூட்டினீங்க அப்படின்னா $4,934 வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6வது பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா $4,800 போடுறீங்க. இந்த $4,800 போட்டீங்க அப்படின்னா 1,65,00,000 ரூபாய் கிடைக்கும். இதுல $34 மிச்சம் இருக்கும். அந்த $34ல ஒரு $16 நீங்க போட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணி 16வது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு $4,800 ஐடியும் ஒரு $150 ஐடி போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். மொத்தம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மேல ஒரு 5, அப்புறம் ஒரு 10, ஒரு 1,65, கீழே ஒரு 5, 1,85,00,000 உங்களால வந்து சம்பாதிக்க முடியும். நீங்க போட்ட காசு கையில எடுத்துக்கிட்டீங்க. மறுபடியும் வரக்கூடியது வந்து சேமிச்சு நீங்க வந்து 3 மாசம் ஒரு டைம் நீங்க ஐடி போடும்போது பாத்தீங்கன்னா 1,85,00,000. இது எந்த இடத்துல சார் எங்க சார் சாத்தியம்? வாய்ப்பே இல்லை. அப்படி வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க ஒரு $150 பேக்கேஜ்ல வந்தாவே நீங்க கோடீஸ்வரர். ஜிபிடிக்குள்ள இணைஞ்சுங்க. நீங்க வந்து சபரிமலைக்கு போறாங்க அப்படின்னாக்க ஒரு 18 நாள் விரதம் இருப்பாங்க, 40 நாள் விரதம் இருப்பாங்க, 48 நாள் விரதம் இருப்பாங்க. நீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு பம்பையில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்படியே நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பின்னால வரவங்களும் தள்ளிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க பம்பையில இருந்து 18 படி ஏறுற வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னால போயிட்டே இருப்பாங்க, பின்னால வந்து நிக்க விட மாட்டாங்க. அவங்க ஓடுறத பார்த்து நீங்க ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிபிடில இணைஞ்சிருங்க. இணைஞ்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க டிராவலை வந்து பாத்தீங்கன்னா தொடருங்க. தொடர்ந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்க கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1ஆம் மாசம் ஜாயின் பண்ணி 30 மாசத்துக்குள்ள 100 கோடி சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் யாருமே வேலை செய்ய மாட்டேன், போட்ட ஐடியே வந்து மல்டிப்ளை பண்றேனாலும் நீங்க இதுல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பாத்தீங்கன்னா பல கோடி கணக்கு உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க, ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இதெல்லாம் நமக்கு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்த ஆடம் சோல்மேன் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. 4 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட்டை வந்து பாத்தீங்கன்னாக்க 24 மணி நேரமும் நமக்காக அது உழைக்குது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம வேலை செஞ்சா போதும் சார். மத்த பாத்தீங்கன்னா வருஷ கணக்கு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு 70 வயசு 80 வயசு நபர் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ விடிய காமரை பாருங்க, ரோட்ல வந்து ஒரு 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள பாருங்க, இந்த வயசானவங்க தான் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கீரை வியாபாரம், காய் வியாபாரம், இந்த பாத்தீங்கன்னாக்க இந்த மூட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஜாமான் தூக்கிட்டு வர அவங்க இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஜிபிடில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு 15 மாசம் வேலை செய்யுங்க சார். உங்க தலைமுறையே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்பை வந்து கொடுத்த மேடம் சோல்மேனுக்கும் நம்ம ராஜா சாருக்கும் மோகன் சாருக்கும் 1000 வாட்டி சொன்னாலும் நன்றி சொன்னாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தகும். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கும் என்னோட வாழ்க்கை தரத்தை மாத்தி அந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு 6 மாசம் மன நிம்மதியோட வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்கடா பண்ணுவோம் என்னடா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தத்தளிச்சுட்டு இருக்கிற நேரத்துல எனக்கு அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சது.
இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பை கொடுத்து நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் நம்ம கரூர்ல டீம் இருக்கு, ஈரோட்ல டீம் இருக்கு, பாண்டிச்சேரியில டீம் இருக்கு, ஹைதராபாத்ல டீம் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நம்மளால முடிஞ்ச உதவியை நமக்கு தெரிஞ்சவங்களை வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க மட்டும் கோடீஸ்வரர் ஆகிறதுல பிரச்சனை இல்லை, உங்களை சார்ந்தவங்களே கோடீஸ்வரர் ஆக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி என்ன உரையை முடிச்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நாராயண் சார் உங்களை கருத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட கருத்தை ஷேர் பண்ண சொல்றாரு அருணாச்சலம் சார். ஒரு மாசமே என்னை ஃபாலோ பண்ணார் இந்த விஷயத்துல. நான் தயங்கினேன். அதாவது 14,000 ரூபா தான் ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை. இருந்தாலும் அந்த 14,000 ரூபா போட்டுட்டு இப்போ 2வது மாசம் எனக்கு மாசம் அவங்க சொன்ன மாதிரி $18 வந்தது. $15 வித்ரா பண்ணிட்டு இந்த சார் சொன்னாரா, ராஜா சார் சொன்னாங்கல்ல, அதுல காயின் வாங்கிட்டேன். இப்போ 2வது மாசம் இந்த 5ஆம் தேதி வந்தா எனக்கு வர்றதையும் அதையும் காயின் தான் வாங்க போறேன். இப்போ நான் வாங்கிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் சொன்னேன், இந்த மாதம் என்னோட டார்கெட் 7 பேரை நான் சேர்க்கணும்னு நினச்சேன். 6 பேர் சேர்ந்துட்டாங்க. இன்னும் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மாதம் 7 பேரை சேர்க்கணும், அப்படி டைரக்ட். அப்புறம் அது டவுன்ல உள்ளவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஹெல்ப் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறது ராஜா சாராக இருக்கட்டும், இல்லை மோகன் சாராக இருக்கட்டும், அருணாச்சலம் சாராக சார், யூஎஸ்டி இல்லை சார், நாங்கள் பணம் இருக்குது சார், நீங்கள் அனுப்புங்கன்னா உடனே இமிடியேட்டாக நமக்கு எந்த நேரமும் 24/7 ஹெல்ப் பண்ணுறாங்க. இது நம்ம உழைக்கணும், நம்ம முன்னேறுறோம். அதே மாதிரி அந்த உழைப்பை நம்ம நண்பர்களுக்கும் கொடுப்போம், நண்பர்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். இது வந்து யார எந்த ஒரு ஏமாற்று இல்லை. அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் சொல்லுவாங்க. காம்பவுண்ட் எஃபெக்ட் தான் உலகத்திலேயே 7வது அதிசயம், 8வது அதிசயம் சொல்லுவாங்க. 7 அதிசயங்கள் இருக்கிற மாதிரி 8வது அதிசயம் காம்பவுண்ட் எஃபெக்ட் தான். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாலும் காம்பவுண்ட் எஃபெக்ட்ல தான் நமக்கு கிடைக்கிறது. அது மாதிரி இது நேர்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்புக்கேற்ற ஊதியம் நல்லா கிடைக்குது. சார் நிறைய இதை சொன்னாங்க. நீங்க வேணாலும் இந்த நான் யூடியூப்பை உங்களுக்கு ஷேர் பண்றேன். 2-3 தடவை கேளுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே புரியாது. 2-3 மட்டும் நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் எந்த சந்தேகம் இருந்தாலும் சார் 3 பேரும் சொல்றேன், எப்பனாலும் கேட்டுக்கங்க. நீங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி 1000 கேள்வி கேட்டுக்கங்க. உள்ள வந்த பிறகு அதை புரிஞ்சுட்டு வேலை செய்யுங்க, நம்ம முன்னேறலாம். இதுதான் என்னோட கருத்து. நான் பல எம்எல்எம் கம்பெனி பார்த்துட்டேன். ப்ராடக்டை விற்கணும்பாங்க, லெஃப்ட்ல சேர்க்கணும்பாங்க, ரைட்ல சேர்க்கணும்பாங்க. சும்மாவே நம்ம ரூபாயை போட்டு சம்பாதிக்கிற ஒரே இடம் இங்கே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால யாரும் வெளியில பேச மாட்டோம், ஆளை சேர்க்க வேண்டாம்னு சொன்னா கூட உங்களோட பணத்தை போடுங்க. 5 மாதத்துல நீங்க முதல்ல எடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் முதல்ல எப்படி அருணாச்சலம் சார் சொன்ன மாதிரி திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்றீங்க. ஏற்கனவே கம்பெனி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ல தான் குமுலேட்டிவா வருது. நமக்கு வித்ரா பண்ற டாலரையும் நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதுலயே 1 கோடி சம்பாதிக்கலாம். 85 லட்சம், 1 கோடி 85 லட்சம் ஒரு கணக்கா அருணாச்சலம் சார் பொறுமையா போட்டு கொடுத்தாரு. அதுவும் எனக்கு புரியல முதல்ல, அப்புறம்லாம் புரிஞ்சு இப்படி ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு. அதனால நல்ல ஒரு ஸ்கீம். நீங்க வாங்க, இங்க வந்தவங்க யார் யார அழைச்சி வந்தாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு கைட்லைன் பண்ணுவாங்க. நீங்களும் வாங்க, டிலே பண்ணாத. என்னைக்குமே வாய்ப்பு பிரபஞ்சம் கொடுக்கும்போது வாய்ப்பை நம்ம தான் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 80,000 எண்ணங்கள் நம்மளை கடந்து போகுது. எல்லா எண்ணங்களையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனா சில எண்ணங்கள் நம்மளை அதாவது ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சம் வந்து ஒரு ஸ்பார்க் தான் கொடுக்கும். அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை உயர்த்தும். இதுதான் என்னோட கருத்தாக சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். சார், வந்திருக்கிறவங்க ஏதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுட் இருந்தது அப்படின்னா கேட்டுக்கலாம் சார், டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். எந்த ஒரு டவுட்டோடையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லை. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடை இருக்கு. இப்போது நேரம் கேள்வி பதில். யாராவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க, இந்த ஸ்கீமை பத்தி. இல்ல வேற ஏதாவது தகவல் வேணாலும் நீங்க கேளுங்க, அதுக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கிறாங்க. ஏதாவது கேள்வி இருக்குங்களா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா?
சார் மோகன் சார். சொல்லுங்க சார் சார். சொல்லுங்க சார். சரிங்க சார். உங்க இதை முடிங்க. உங்களோட இது கருத்தா ஒரு 2 உரையை சொல்லுங்க. நம்ம வந்து ஓகே சார். பாத்தீங்கன்னா நாராயண் சார் வந்து நன்றி வர சொல்லி என்ன முடியும். கேட்டீங்கன்னா இவ்வளவு நேரம் சார் எல்லாம் சொன்னதெல்லாம் கேட்டீங்க. இன்னொரு விஷயம், இப்ப ஐடி போட்ட எல்லாருக்கும் நாளைக்கு ஐடி வந்து யாரெல்லாம் அட்ரஸ் சேஞ்ச் ஆகல, ஒர்க் ஆகல, போட முடியலன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் நான் பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் பெப்டன்ட் அட்ரஸோ அல்லது பினான் பெப்டன்ட் அட்ரஸோ கொண்டு வந்து உங்களுக்கு எந்த அட்ரஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ நினைச்சுக்கலாம். அதுக்கு 24 hours நம்ம சைட் ஓப்பன்ல இருக்கும். இது எல்லாருக்கும் அறிவிச்சிருங்க. கீழே டவுன்லைன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சார் ட்ரஸ்ட் ஐடி அட்ரஸ் வந்து பண்ண முடியல, இது வந்து ஏனாகல அப்படின்னு சொல்றவங்களுக்கு தேங்க்யூ லீடர்ஸ். எல்லாருக்கும் அனைவருக்கும் நீண்ட முறை நன்றி கூறி, நீங்க 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், முடியாதது முயலாதது மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாராயண சார் சொல்லுங்க சார். நன்றி உரை சொல்லி முடிச்சிருங்க சார். சரி சார், சரி. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு ராஜா சார் வந்து தலைமை ஏற்று இந்த பிளானை பற்றி நமக்கு டீட்டெயிலாக கொடுத்தாங்க. அடுத்தது அந்த பிளானில் இன்னொரு வகையாக சம்பாதிப்பது எப்படின்னு அருணாச்சலம் அவர்களும் நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அடுத்ததாக மோகன் சார் ஒரு தகவல் கொடுத்தாங்க. இந்த தகவல்லாம் நமக்கு வந்து மைண்டில் ஏற்றிக்கணும். முதல்ல புரியாது, அதை என்றைக்குமே முதல் செயலை செய்யும்போது நமக்கு மனசு ஏற்றுக்காது. ஏன்னா அதை செய்ய தான் அது பழக்கமாகும். எப்படி நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டும் போது முதலே நம்ம சைக்கிள் ஓட்ட மாட்டோம், கொஞ்சம் கீழே விழுந்து காலில் அடிபட்டு எல்லாம் தெரிஞ்ச பிறகு ஒரு ஸ்டேஜில் 2 கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்ட முடியும். அதே மாதிரி தான் இந்த கிரிப்டோ கரன்சின்னு ஒரு பெரிய மார்க்கெட். இதில் வந்து நிறைய சம்பாதிக்கலாம். ஷேர் மார்க்கெட் மாதிரி நல்ல வகையில் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது. அதுக்கு இந்த ஜிபிடி போட் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 8 மணிக்கு இந்த ஜூம் மீட்டிங் நடக்குது. நீங்கள் வாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் யாரனாலும் அழைத்துட்டு இந்த முதல்ல நாலேஜ் எடுத்துக்கங்க. இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, என்ன இது உண்மைதானா அப்படின்னு நீங்கள் முதல்ல நாலேஜ் எடுத்துட்டு புரிஞ்ச பிறகு இதை உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுரங்கம் என்ன, சுரங்கத்தில் தங்க சுரங்கம் மாதிரி இங்கே புதையல் இருக்கு. இந்த புதையலை எல்லாரும் எடுக்கணும், எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகணும். அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இன்றைய கலந்து கொண்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வருங்கால கோடீஸ்வரருக்கும் நான் நன்றி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுத்த எல்லோருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த மீட்டிங்ல கலந்துட்டு அத்தனை பேருக்கு நன்றி சார், மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. வேற யாராவது பேசணும்னா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடுங்க சார்.